நாங்கள் நேற்று நியூ இயர் அன்னைக்கு காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற இந்த சனீஸ்வரன் பகவான் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். திருநள்ளாறு சேட்டலைட் கூட இந்த திருநள்ளாறுக்கு நேராக வந்து சேட்டலைட் அனுப்புனா கூட அது வந்து ஒர்க் ஆகாது, அதனோட சிக்னல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல் இந்த திருநள்ளாறுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஸோ வந்து என்னோடய மாமனார் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து மகர ராசி, அவங்களுக்கு வந்து சனி பயிற்சி முடியுது. ஸோ வந்து திருநள்ளாறுக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த திருநள்ளாறுக்கு வந்திருந்தோம். அங்கே வந்து கோவில் வந்து சாத்திட்டு இருந்ததால் நாங்கள் போன டைமிங் 1 மணிக்கு மதியானமாக போயிருந்தோம். ஸோ வந்து எங்களுக்கு தெரியாது 12 o'clockலாம் வந்து கோவில் வந்து சாத்திடுவாங்களாம். 12 o'clock சாத்திட்டு 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வந்து என்றைக்கு நீங்கள் திருநாள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 4 o'clock போங்க, இல்லை 12 o'clock உள்ளே போயிடுங்க, இல்லைனா வந்து கோவில் பார்க்க முடியாது சாமி தரிசனம். ஆனால் வந்து சனிக்கிழமை மட்டும் ஃபுல் டே ஓப்பனில் இருக்குமா திருநள்ளாறு கோவில். ஏன்னா வந்து சனீஸ்வரனுக்கு உகந்த நாள் இல்லையா, அதனால் அங்கே கோவில் குளத்தில் வந்து குளிச்சுட்டு அங்கே முங்கி நல்லா எழுந்து நம்மளுடைய பழைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா புது ட்ரெஸ் போட்டுட்டு அங்கே ரூம்லாம் இருக்குது, பெண்களுக்குடைய மற்ற இடம்லாம் இருக்குது. ஸோ வந்து அங்கே ஈஸியாக இருந்தது. நாங்கள் குளிச்சுட்டு நானும் அத்தையும் குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். என் பையனுக்கு ஊட்டிட்டு அப்புறமா வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு போனால் அப்பையும் வந்து கோவில் முடிதாங்க இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த கோவிலில் யானை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து யானை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான பிளேஸு, குளமும் நல்லா க்ளீனாக இருந்தது. பக்கத்தில் வந்து யானை கட்டுற இடம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு யானை கட்டுற இடத்துக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் நாங்கள் மட்டும் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து என் பையன் வந்து யானை கூட கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யானைக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு யானை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து கோவில் வந்து திறந்துட்டாங்க. கோவில் திறந்ததுக்கு அப்புறமா வந்து நாங்கள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது யானையை கூப்பிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. வீடியோலாம் எடுக்கவில்லை, ஸோ அதனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறமா நாங்கள் செகண்ட் கோவிலுக்கு போனோம். அந்த கோவில் வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ.